இந்த அவரைப்பூ செடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவுல நான் சொல்லியிருப்பேன். இது வந்து இதோட தூர்ல இருந்து தான் முளைச்சு வருது. இந்த கட்டையா இருக்குல்ல, அதில ஏன்னா இந்த செடி வேண்டாம், வெறும் எறும்பா மொக்கிது, வேண்டாம் இதனுடைய இதெல்லாம் பக்கத்தில உள்ள செடிக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, இத நான் எங்க அம்மாகிட்ட புடுங்கி போட சொல்லிட்டேன். எங்க அம்மாவும் அத முழுசா புடுங்காம, அப்படியேவும் இந்த கட்டையோட கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு விட்டுட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் மழை பெஞ்சுதா, மழை பெஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்க்கும்போது இதுலேருந்து கொடி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இந்த செடிய அப்படியே வளர்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னா, இது அப்படியே கொடியில இந்த மரத்துல கொடியா பறந்து போய்க்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் இருந்து ஒரு கிளை வருது இல்லையா? இத நேத்து தான் நான் பார்த்துட்டு போய் இந்த பக்கமா திருப்பி விட்டேன். அதுக்குள்ள இத ஒட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு மேலேயும் ஒட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்குங்க. அடுத்து இதனுடைய இந்த செடியில பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னொரு அதிசயமும் இருக்கு. பார்த்தீங்கன்னா, அழகா பூக்கள், அதுவும் வெள்ளை கலர் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை கலர் பூக்களோட பூக்கிறது மட்டும் இல்லாம, இப்ப இந்த செடியில குட்டி குட்டியாவும் அவரைக்காயும் வர ஆரம்பிச்சதுங்க. எனக்கு இத பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, ஒரு செடி வைக்கிறது முக்கியம் இல்ல. அது பூத்து, காய் காத்து அதுலேருந்து விதை வர்றத நம்ம தோட்டத்தில வச்சு நம்மளே பறிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கீழ வைக்கிறதுக்கான இடம் இல்ல. அதனால நான் தொட்டியில தான் வச்சிருக்கேன். தொட்டியில வச்சதே இவ்ளோ அழகா முதல் முறையா எனக்கு வந்திருக்குது. அதனால எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குதுங்க. சரிங்க. உங்க வீட்டுகள்ல எல்லாம் நீங்க இந்த மாடி தோட்டத்துல வச்ச செடி பூக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.